அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? ரிஷபம். சனி உங்களுக்கு இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் பிரமாதமாக இருக்கார். ஞாபகம் வச்சுக்கோங்க. 11ஆம் இடத்துல ஜம்முன்னு இருக்கார். உட்காந்துக்கினார், சேர் போட்டுக்கு, சோஃபா செட்டெல்லாம் போட்டுக்கின்னு சாப்பிட்றதுக்கு உட்காந்த மாதிரி உட்காந்துட்டார். யார் வந்தாலும் எழுந்துக்க மாட்டார். ரிஷபத்துக்கு சனி ஒருத்தர் இருந்தால் போதும். பேரண்ட்ஸ் ஹெல்த்தை பார்த்துக்கும். அதில் ரிஷபம் ரொம்ப கவனமாக இருக்கணும். துர்கை வழிபாடு ரொம்ப கவனம். வயிறில் கட்டு ப்ராப்ளம்னு வாங்க, டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. வயிறில் கட்டுன்னா என்ன பிரச்சனை, ப்ரோபயாட்டிக் இது போல் பிரச்சனைகள்லாம் இருக்கும். மருத்துவத்தில் நீங்கள் டாக்டர் தான் பார்க்கணும். இந்த கட்டு ப்ராப்ளம் இருக்கனால எப்பயுமே ஒரு மன அழுத்தம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் இல்லாத மாதிரியே இருப்பீங்க. இந்த வருஷம் அதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு டாக்டர் போய் பார்த்துரு. ஏதோ ஒரு ஜோசியர் சும்மா சொன்னார், டாக்டர் எனக்கு கட்டு எப்படி, சும்மா அவங்களாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. இல்லைனா அதுக்கு உண்டான சப்ளிமெண்ட்டோ இல்லை அதுக்கு உண்டான மருத்துவமோ எடுத்துக்கோங்க, நல்லா ஆகிடுவீங்க. ஜூன் மாதத்துக்குள்ளே நிறைய கடன் எல்லாம் செட்டில் பண்ணிக்கோங்க. எதிரிகள் சமாதானம் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஜூன் மாதத்துலேருந்து நிறைய விஷயம் லாபம் தான் ஏற்படும். தொட்டதெல்லாம் தொடங்கும், முதலீடு வரும். 10 பைசா இல்லை சார், இப்போ 10,000 ரூபாய் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நான் வந்துட்டேன் சார்ன்றவங்க இனாமா கூட கொடுப்பீங்க. பெரிய சக்ஸஸ் ஆகுங்க. அரசியலில் நிறைய சக்ஸஸ் ஆகக்கூடியது ரிஷபம். ஞாபகம் வச்சுக்கிங்க. தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். அதே போல் திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடியம். பெற்றோர் பெரியவரோட தேகாரக்கம் தான். சொந்தக்காரங்க திடீர்னு உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். கடல் கடந்து முதலீடுகள் மற்ற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். நல்லாயிருக்கும், உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. உங்கள் கூட இருக்கவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியது இருக்கும். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. யார்? ரிஷபம். வண்டியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவது, வண்டி வாகனங்கள் ஏற்படுவது எல்லாம் யாருக்கு வரும்? ரிஷபத்துக்கு வரும். அது ரிஷபம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. துர்க்கை கவசம் விடாமல் சொல்வது, பட்டீஸ்வரம் போன்ற பிரசித்தி பெற்ற துர்க்கை கோயிலுக்கு போகிறது, விஜயவாடா கனகதுர்கா கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். துர்க்கை காயத்ரி சொல்கிறது, துர்கா ஓமத்திற்கு உங்களால் முடிஞ்ச ஓம சாமான்களை வாங்கி கொடுக்குறது. அம்மன் கோயிலில் எந்த விசேஷம் இருந்தாலும் நீங்கள் உள்ளே போயிடணும். அற்புதம். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீர்வது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம், வார்த்தை கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. ஆக மொத்தத்தில் ஏற்றமும் அனுகூலமும் ரிஷபத்துக்கு நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு உண்டு. தொழிலில் மற்றும் வேற்றுமொழி மனிதர்களால் சில இடைஞ்சல்கள் வரலாம், கவனம்.